பண்ணி மாடல்ல வச்சுட்டேன், லோடட் மாடல் ஃப்ரம் ஜேசன்ற பேர்ல வச்சுட்டேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மாடலுக்குள்ள, ஸோ மாடல் ஃப்ரம் ஜேசன், லோடட் மாடல் ஜேசன், அந்த மாடல்ல வெயிட்டை லோட் பண்ணி இந்த பேர்ல வச்சுட்டேன். ஸோ ஒரு பேர்ல மாடல்ன்ற பேர்ல இப்போ என்னோட h5யும் என்னோட ஜேசன் ஃபைலும் கம்ப்ளீட்டா லோட் ஆயிடுச்சு. லோட் ஆனதுக்கு அப்புறம் ப்ரெடிக்ஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு 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 ப்ரெடிக்டட் ரிசல்ட்ஸோட அவுட்புட் எப்படி வாங்கலாம் அப்படின்னா மாடல் டாட் ப்ரெடிக்ட் கிளாஸஸ், மாடல் டாட் ப்ரெடிக்ட் கிளாஸஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்து ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 5ல இருந்து 10. ஸோ இந்த காலம்ஸை எடுக்க போறேன், இந்த இத்தனை ரோஸை எடுக்க போறேன். எடுத்து இதோட அவுட்புட் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்புறம் நம்ம மாடல் நமக்கு அவுட்புட்டும் கொடுக்க போகுது. அது மூலமா நமக்கு நம்ம 5 மார்க்ல நம்ம மாடல் எத்தனை மார்க் வாங்கியிருக்குன்றத ஜஸ்ட் பார்க்க போறோம். இது ரொம்ப பேசிக் ப்ரோக்ராம் தான், நிறைய காம்ப்ளெக்சிட்டி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணல, டீப்பாவும் டிசைன் பண்ணல, சும்மா டிசைன் பண்ணியிருக்கேன். வெறும் 65 தான் வந்திருக்கு. ஜஸ்ட் சும்மா செக் பண்ணி பார்க்க போறோம். ஓகே, ஏன்னா நமக்கு அடுத்து வரப்போற ப்ராஜெக்ட்ல இன்னும் டீப்பா கத்துக்குவீங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல கம்ப்ளீட் டீப்பா போயிட்டா உங்களுக்கு எதுவுமே புரியாம போயிடும். அதனால சிம்பிளா ஒரு நியூரல் நெட்வொர்க் டிசைன் பண்ணி அவுட்புட் பார்க்க போறோம். ஓகே, ஸோ ரன் பண்றேன். ஸோ ரன் மாடியூல். ஸோ லோட் பண்ணிட்டு இருக்கு. எஸ், கிடைச்சிருச்சு. ஸோ கிடைச்சதுல பாத்தீங்க அப்படின்னா ஓவரால் ஏதோ அவுட்புட் எல்லாமே கிட்டத்தட்ட 0 0 0 அந்த மாதிரி வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளமும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் டீப் நியூரல் நெட்வொர்க்ல. அதையும் நான் தெளிவா நான் வந்துட்டு அப்கமிங் செஷன்ல சொல்லித்தரேன். ஓகே, இது வந்து ஒரு வகையான அவுட்புட். ஸோ ஒரிஜினல் கிளாஸ் வந்து 0, ஆனால் அவுட்புட் வந்து 0 தான் வந்திருக்கு. ஒரிஜினல் கிளாஸ் வந்து 1, அவுட்புட் வந்து 0 தான் வந்திருக்கு. இந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ரிசல்ட் வரப்போ நம்ம ரீட்ரைன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஓவர் ஃபிட்டிங் நடந்திருக்கலாம், அண்டர் ஃபிட்டிங் நடந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்கு. ஸோ உங்களுக்கு புரியலாம், லைக் உங்களுக்கு தோணலாம், லைக் ஓவர் ஃபிட்டிங் நான் என்ன, அண்டர் ஃபிட்டிங் நான் என்ன, அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். அதெல்லாமே நான் வேகமாவே சொல்லித்தரேன். ஸோ கவலைப்படாதீங்க. ஓகே, எஸ், இதுல வந்து கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 70% நான் வந்து 50 இப்பாக் போட்டு ரீட்ரைன் பண்ணி விட்டேன். ஸோ 50 இப்பாக் போட்டு ரீட்ரைன் பண்ணிட்டு திரும்ப அதை நான் ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ரீட்ரைன் பண்ணி நம்ம நிறைய டியூன் பண்ணி நம்ம நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து 0. ஸோ இது 0 தான் காமிச்சிருக்கு. ஓகே, ஸோ இது மேபி லைக் 5 பாயிண்ட்ல நம்மளோட ஸ்கோர் வந்து 1 ஒரு ஸ்கோர். அப்புறம் வந்துட்டு ஆக்சுவலா ரெண்டாவது ரோ வந்து ஆக்சுவல் ரிசல்ட் வந்து 1. அந்த பர்சனுக்கு டயபிட்டிஸ் இருக்கு, ஆனா நம்ம மாடல் வந்து அந்த பர்சன் டயபிட்டிஸ் இல்லைன்னு சொல்லியிருக்கு. அதனால இது தப்பு. அடுத்து 3வது வந்துட்டு அந்த பர்சனுக்கு டயபிட்டிஸ் இல்ல, நம்ம மாடல் இருக்குன்னு சொல்லியிருக்கு. அடுத்து இவங்களுக்கு இருக்கு, நம்ம மாடல் இல்லைன்னு சொல்லியிருக்கு. அப்புறம் இவங்களுக்கு இருக்கு, இவங்க இல்லைன்னு சொல்லியிருக்கு. ஸோ 5 மார்க்ல நம்ம மாடல் வந்து 1 மார்க் தான் வாங்கியிருக்கு. ஸோ இன்னும் டீடைலா நான் முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வரப்போற செஷன்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்டர் ஃபிட்டிங்னா என்ன, ஓவர் ஃபிட்டிங்னா என்ன, அது எல்லாத்தையுமே வரப்போற செஷன்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதுதான் இன்னைக்கான செஷன். நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சிம்பிளா ஒரு நியூரல் நெட்வொர்க் டிசைன் பண்ணிட்டு அந்த நியூரல் நெட்வொர்க்ல இருந்துட்டு அந்த பீப்புள்ஸுக்கு டயபிட்டிஸ் இருக்கா இல்லையான்றதை கம்ப்ளீட்டா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கான மைண்ட் செட் டாஸ்க் என்ன அப்படின்னா as large as you can write down the exact amount of your total debt. ஆக்சுவலா இங்க இருக்க நிறைய பேருக்கு வீட்டுல கடன் இருக்கலாம், இல்ல உங்களுக்கு கடன் இருக்கலாம், இல்ல உங்களுக்கு கடன் இல்லாட்டினாலும் பரவாயில்ல. ஓகே, கடன் இல்லாட்டினாலும் சூப்பர் தான். இப்போ உங்களுக்கு என்னென்னலாம் டெப்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்க கெட்டின மாதிரி நீங்க எழுதிருங்க. ஓகே, என்னென்ன அமௌண்ட், ஓகே, எவ்வளவுனாலும் சரி. ஓகே, பீப்புளுக்கு கடன் இருக்கிறப்போ பீப்புள் யூஸ்வலா பண்ற விஷயம் என்னன்னா எனக்கு கடன் இருக்குன்னு யோசிச்சுட்டே இருக்கிறப்போ தான் அது இன்னமும் கடனை அட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க கடனை அடைச்ச மாதிரி நீங்க ஃபீல் பண்ணணும். ஓகே, லைக் ட்ரீம் விஷுவலைசேஷன், அதுக்கு ரொம்ப மிகப்பெரிய பவர் இருக்கு. அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. நீங்க சீக்ரெட் பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும். ஓகே, அதனால தான் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சீக்ரெட்டை பாருங்கன்னு சொல்லிட்டு. அதனால இது கூட இந்த பாயிண்ட் ஐ திங்க் இந்த சீன் கூட அந்த படத்துல வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலா என்னென்ன டெப்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் எழுதுங்க. ஓகே, வீட்டு கடனையும் நீங்க தான் அடைக்க போறீங்க. ஏன்னா நீங்க ஏஐ படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க தான் கண்டிப்பா அடைச்சே ஆகணும். ஓகே, அவங்க அடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அடைச்சாகணும். அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்க ஜஸ்ட் ரைட் பண்ணுங்க. என்ன ரைட் பண்ண போறீங்க அப்படின்னா என்னென்னலாம் கடன் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க எழுதி அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க. லைக் நீங்க வந்து அதை முடிச்ச மாதிரி. ஓகே, அதெல்லாம் நீங்க அந்த கடன் எல்லாம் நீங்க முடிச்ச மாதிரி ஜஸ்ட் அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி நீங்க முடிச்ச மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க. ஓகே, சோ தட் நீங்க வந்து அதுல இருந்து கம்ப்ளீட்டா வெளில வந்துருவீங்க. கண்டிப்பா அதுக்கான சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆர் அதுக்கான சிச்சுவேஷன், அதுக்கான வழிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது ஒண்ணு. உங்களுக்கு கடனே இப்ப இல்ல, யூ ஆர் குட் எனஃப் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க எந்தெந்த விதத்துல எல்லாமே உங்களால உங்களுக்கு என்ன வேணும், ஸோ எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படுது, லைக் ஒரு காரோ ஒரு பைக்கோ, ஸோ எத்தனை கோடி தேவை, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன அமௌண்ட் வேணுமோ அதை நீங்க எழுதுங்க. உங்களுக்கு கடன் இல்லைன்னா, கடன் இருக்குன்னா இதையும் எழுதுங்க அதையும் எழுதுங்க.
ஓகே, இது எல்லாத்தையுமே பண்ணுங்க. ஓகே, பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் உங்களோட பர்சனலா மைண்ட் செட்டுக்குன்னு தனியா ஒரு டைரி போட்டுக்கோங்க கைஸ். நம்ம ஃபாலோ பண்ற எல்லா மைண்ட் செட் டாஸ்கையும் அந்த டைரியில பண்ணிக்கோங்க. அதை வந்து எப்பவுமே விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. ஸோ யா பாய், இட்ஸ் மீ சஞ்சய்.